சந்தோஷமாக வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையையே முடித்துக் கொண்ட இளம் தம்பதி மொட்டை மாடியில் சடலமாய் கிடந்தவர்களை பார்த்து பதறிய அக்கம் பக்கத்தினர். தலைக்கு மேல் வெள்ளம் போல் சென்ற கடனால் நடந்த விபரீதமான போலீசார் தீவிரமா விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவை சேர்ந்தவங்க தான் 35 வயதான குமரேசன். இவங்களுக்கு 28 வயதுல புவனேஸ்வரின்ற மனைவி இருக்காங்க. கணவர் மளிகை கடை வைத்தும் மனைவி தனியார் பள்ளியில தற்காலிக ஆசிரியரா பணிபுரிந்தும்னு வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. கல்யாணமாகி வெறும் 2 ஆண்டுகளே ஆன நிலையில குழந்தை குடும்பம்னு வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில வழக்கம் போல மளிகை கடையை பூட்டிட்டு குமரேசன் வீட்டிற்கு வந்திருக்காங்க. ஆனா அடுத்த நாள் கணவன் மனைவி 2 பேருமே மாடியில சடலமா கிடந்திருக்காங்க. வெறும் பதை போட இந்த தகவல் உடனடியா போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு அவங்களும் விரைந்த சம்பவ இடத்துக்கு வந்து கணவன் மனைவி 2 பேருடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. கணவன் நடத்திக்கிட்டு இருக்க மளிகை கடையினால கடன் தொல்லை அதிகமாகி அதனால இந்த விபரீத முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாமா இல்ல வேறு காரணம் இருக்கான்னு போலீசார் தீவிரமா விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க ஏற்படுத்தி இருக்கு. கடன் தொல்லையா இருந்தாலும் சரி வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி வாழ்க்கையே முடிச்சுக்கலான்ற முடிவு நிச்சயமா அதுக்கு தீர்வாகாது. அப்படி ஒரு முடிவெடுக்கும் எண்ணம் வந்தா உடனடியா 104ங்கிற ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உரிய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுது.